ஏய் ஆளு வராங்க சீக்கிரம் மறைச்சு போய்டா ஏய் கைய உள்ள இழுடா ஏய் மாட்டிக்க கூடாது டேய் சீக்கிரம் போடா நிப்பாடுங்க நிறுத்துங்க ஏங்க ஒரு நிமிஷம் இந்த பக்கம் லேடிஸ் தனியா எங்கேயாவது போனது பாத்தீங்களா இல்லையே இந்த பக்கம் யாரும் போகலையே ஏன் என்னாச்சு இல்ல சும்மா தான் கேட்டேன் ஏன் ஏதாவது பிரச்சனையா இல்ல ஒண்ணும் இல்ல நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க போங்க ஏய் நல்லா அமுக்கி போடுறா கத்ரா பாறா நல்லா வாய் போடுறா நிறுத்துங்க அந்த பக்கம் நீங்க தேடி பாத்தீங்களா அங்க பார்க்கலையே இப்போ நம்ம அங்க போய் பார்க்கலாம் அப்புறம் எந்தெந்த இடத்துக்குலாம் பத்திரிக்கை கொடுத்தாங்களோ அங்க போய் விசாரிச்சு பார்க்கலாம் அப்படியே அழகருக்கு ஃபோன் அடிச்சு அவனையும் தேட சொல்லலாம் அப்படியா ஆமா சரி ஃபோன் பண்ணப்படுது நான் பண்றேன் நீங்க போங்க ஏய் போல விடுங்க விடுங்கங்கறல்ல ஏய் விடுங்க உட்காரு ஏய் சீக்கிரம் விடுடா ஏய் வாயை மூடு என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க கட்டு ஏறுங்க உங்களை பத்தி நான் ராசாத்திக்கிட்ட சொல்ல விட மாட்டேன் எவ்வளவு பெரிய வேலை பாத்திருக்கீங்க நீங்க பாரியா வீட்டுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறீங்கல்ல உங்களை எல்லாம் நான் சும்மா விட மாட்டேன்டா ஏய் நாடி ஓவரா பேசினீங்க அப்படிதான் பேசுவேன் விடு டடா விடுங்கடா ஏய் வாயை மூடு விடுங்க என்ன சொல்றேன்ல ஏய் பேசாம இருக்க மாட்டே ஏய் நல்லா வாய் கட்டுறா சும்மா பேசிக்கிட்டே இருக்க நல்லா கட்டுறா தொலைச்சுப்படுவோம் ஜாக்கிரதை ஐயா சொல்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுண்டா அது வரைக்கும் அவ்வளவு ஜாக்கிரதையா பாத்துக்கணும் வாங்க நமக்கு முன்னாடி பூஜை ரூம்க்கு யார் போனாங்க? என்னங்க 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 சீக்கிரம் வாங்க. என்னாச்சுமா இப்ப எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? பூஜை ரூம்ல வச்சிருந்த பணத்தை காணோங்க. சொல்ற பணத்தை காணோமா? ஆமாங்க. இங்கதானே வச்சேன். மங்கை எதுக்கு இப்ப காலங்காத்தால கத்திட்டு இருக்க? அவ ஒண்ணு சும்மா கத்தல. ஊர்க்காரங்க பணத்தை உள்ள கொண்டு வந்து வச்சேன். அது காணோம். என்ன சித்தப்பா சொல்றீங்க? பாரி நம்ம வீட்டுக்கு யார் வர போறா? இல்லனே நான் தான் உள்ள வச்சு பூட்டிட்டு தானே வந்தேன். நான் வந்து பாக்கும்போது கதவுல பூட்டு இல்ல, திறந்தே இருந்துச்சு. திருடங்க யாராவது வந்து திருடிட்டு போயிருப்பாங்களோ? நம்ம வீட்டுக்கு திருடன் வரதுக்குலாம் வழியே இல்லை. நேற்று நைட்டு அக்காவும் மாமாவும் தான் வந்தாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு லேட்டா தானே படுத்தோம். ராசாத்தி நைட்டு வந்து அத்தை உங்களுக்கு எதுவும் ஆகலையே, பூஜை ரூமுக்கு போய் விபூதி வச்சுட்டு படுங்கன்னு சொன்னா. நான் தான் கேட்கல.
நான் ஒரு தடவை போயிருந்தா கூட இது நடந்திருக்காதோ என்னவோ. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்தாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? முதல்ல இருந்து எல்லாம் அபசகனமாவே நடந்துச்சு. என் மனசு அப்பவே சொல்லுச்சு, நீங்க யாரும் கேட்கல. இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள் பாத்துக்கலாம்னு சொன்னேன். நீங்க யாரும் அதை நம்பல. இப்ப பாத்தீங்களா, பணம் எல்லாம் திருட்டு போச்சு. சரி விடு மங்கை, அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். இது இப்படிதான் முடியும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அதான் நான் அப்பவே சொன்னேன், இந்த வேலையெல்லாம் வேணான்னு. அவளுக்கு சப்போர்ட் பண்ண போய் இப்ப நம்ம குடும்பம் ஊருக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க போகுது. பெரிய சமூக சேவகி ஊருக்கெல்லாம் நல்லது பண்ண போறாளாம். இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்களா? மரகதம், நீ சும்மாவே ஆடுவ. இப்ப அவளை திட்டுறதுக்கு உனக்கு நேரம் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்ன வந்து அடக்குங்க. இப்ப ஊர்க்காரங்களுக்கும் அந்த கம்பெனி ஆளுங்களுக்கும் என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்லித்தான் ஆகணும். வேற என்ன பண்ண சொல்ற? பாரி, எதுக்கு நம்ம கம்பெனி ஆளுங்களுக்கு போன் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் என்ன பண்ணலாம், நாம ஒரு முடிவு எடுப்போம். அவங்க இந்நேரம் எந்த ஊர்ல இருக்காங்களோ? அவங்க போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு பாரு. குமரா, நீ அவங்கள போய் ஆபீஸ்ல பார்த்து கூட்டு வா. எதுவும் சொல்லாத, இங்க வந்து பேசிக்கலாம். சரிங்கப்பா, வரைஞ்சுக்கப்பா. ஆறுபடை வீடு கொண்ட முருகனே துணை. சொல்லுங்கம்மா. பணம் திருட்டு போன விஷயம் வீட்ல எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. அப்படியா முருகா? நீங்க நம்ம போட்ட பிளான் படியே செஞ்சிருங்க. சரி முருகா, நான் போட்ட பிளான் படி எல்லாத்தையும் பக்காவா பண்ணிடுறேன். சரி, வச்சிடுறேன். முருகா. டேய், எல்லாரும் ஆளுக்கு ஒரு வீட்டுக்கு போய் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. வீட்டுல யாருமா இருக்குது? யாருங்க? ஊரு பொதுவுல எல்லாரும் கூடி பேசணுமா? சரி, கொஞ்சம் வரீங்களா? போங்க வரோம். சரி வாங்க. வா, ஏதோ கூப்பிடுறாங்களா, என்னன்னு போய் பார்த்துட்டு சரி, வரோம். வாங்க போய் பாப்போம். அக்கா, ஊர்ல இருக்கவங்க ஒன்னா கூடி இருக்காங்க. ஏதோ பேசணுமா? வீட்டுல இருக்கவங்க கூட்டு வரீங்களா? என்னம்மா, இங்க வாங்க. இந்த வர. யாரோ வந்திருக்காங்க அத்தை. யாரு? என்ன? நம்ம சேர்மனோட ஆளுங்க எல்லாத்தையும் பேசணும்னு சொல்றாங்க. சீக்கிரம் வந்துறீங்களா? ஆமையா, வசூல் கிளம்பிட்டேன். சொல்லு. ஐயா, என்ன ஊரு பொதுவுல எல்லாரும் பேசணுமா? என்ன விஷயமா அங்க வர சொல்றாங்க? இன்னைக்கு என்ன அப்படி கூட்டம்? நீங்க அங்க வந்தா தெரியுமியா? சரி, நீங்க போங்க, நான் வரேன். அக்கா, அண்ணன் இருக்காரா? இருக்காருப்பா. எங்க உங்களை கூப்பிடுறாங்க? என்ன விஷயம்ப்பா? அண்ணே, ஏதோ சேர்மனோட ஆளுங்க முக்கியமான விஷயம் பேசணுமா? எல்லாத்தையும் கூட்டு வர சொன்னாரு. நீங்களும் வந்துருங்க. சரி, அதை வச்சுட்டு போலாம். நேற்று பாரி ஐயா கூப்பிட்டாரு, போய் பார்த்தோம். இன்னைக்கு சேர்மன் ஆளுங்க கூப்பிடுறாங்களா? எதுக்குன்னு தெரியலையே. இப்ப என்னன்னு கூப்பிட்டாங்களோ? என்னையா திரும்பவும் ஊர் கூட்டம்னு கூப்பிட்டுருக்காங்க? அப்படி என்ன விஷயமா? நேத்து பணம் கொடுத்தோம்ல, ஆமா. என்னைக்கு ஃபேக்டரி ஆரம்பிக்கலாம்னு பேச கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த ஊர் நல்லதுக்காக பாரி ஐயா எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாரு. எல்லாத்துக்கும் ராசாத்தி தான்ப்பா காரணம். அது இருக்க போய் தான் ஊருக்கு கொஞ்சம் நல்லது நடக்குது. அது சரி. சரி வாங்க என்னன்னு பாப்போம். ஆமாப்பா, நல்லது நடந்தா சரிதான். உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். இதுக்கு நியாயம் கிடைக்காம விடக்கூடாது. முதல்ல என்னன்னு சொல்லுங்க. அது நம்ம எல்லாரும் பாரி ஐயா கிட்ட பணம் கொடுத்தோம்ல, அந்த பாரி ஐயா அந்த பணத்தை எல்லாம் வாங்கி உங்களை எல்லாம் ஏமாத்த போறாரு. பாரியையாவை பத்தி எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்க ஒண்ணு விளக்க சொல்ல வேண்டாம். பாரியையாவை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இல்லம்மா, நான் வேணும்னு சொல்லல. உண்மையை தான் சொல்றேன். பாரி ஐயா வீட்டுக்கு போய் பணத்தை கேட்டு பாருங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு தெரியும். அவர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கங்கம்மா. நீங்க போய் அவர் வீட்டுல கேளுங்க, அப்பதான் தெரியும். அதெல்லாம் சும்மா சொல்லாதீங்க. பாரியையாவை பத்தி எங்களுக்கு தெரியாது. நீங்க பொறாமையில பேசிட்டு இருக்கீங்க. ஊர் ஜனங்க நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, அதான் இப்படி பேசுறீங்க. இப்படி எல்லாம் பேசாதம்மா. உண்மை என்னன்னு போய் கேளு. எல்லாரையும் எப்பவும் நம்ப கூடாது. எல்லாரும் போய் பாரி ஐயா கிட்ட பணம் எங்கன்னு கேளுங்க, அப்ப புரியும் உங்களுக்கு எல்லாம். யோ, தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. இப்படி பேசினா நல்லா இருக்காது பாத்துக்க. கொஞ்சம் அமைதியா இருங்க எல்லாரும். நான் என்ன சொல்றேன்னு போய் பார்த்தா தானே உங்களுக்கு தெரியும். இங்கேயே நின்று என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, போய் அவர்கிட்ட கேளுங்க. அவர் பணம் இருக்குன்னு உங்ககிட்ட காமிச்சாருன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். புதுசா உங்களுக்கு உனக்கு ஆள் கிடைக்கலையா? பாருங்க, உங்க நம்பிக்கை எனக்கு எடுக்க விரும்பல. ஆனா எனக்கு தெரியும் உங்க பணத்தை எல்லாம் அவர் சாப்பிட்டாரு, அங்க இல்ல. அவரை நம்பித்தானே உங்க பணத்தை கொடுத்தீங்க. போய் அவர்கிட்ட கேளுங்க. பணத்தை கொடுத்தாருன்னா அங்கேயே என்ன வச்சு செருப்பால அடிங்க. இப்ப வாச்சு நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? வாங்க போலாம். யோ, இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்காம விடக்கூடாதியா. வாங்கயா, ரெண்டுல ஒண்ணு பாப்போம். வாங்கயா. ஆமாங்க ஐயா, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறணும். எல்லாரும் வாங்க போலாம். நம்மள பார்த்தா என்ன ஏமாந்தவங்க மாதிரி தெரியுதா? ஏயா, அவர் தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, என்னதான்னு பாத்துருவோமே. வாங்கயா போலாம். யார் ஏமாத்துறான்னு பாப்போம். வாங்க போலாம். வாங்க. அப்பா, பத்த வச்சது பத்திக்கிச்சு. இனி குழந்தை விட்டு எரிய போகுது. பொன்னிய பாத்தீங்களா? இல்ல, பாக்கலையே. என் பொண்டாட்டி பொன்னிய இல்லங்க. இல்லையா? அம்மா, நீங்க ஏதாவது பாத்தீங்க பொன்னிய? இல்லங்க, நான் பார்க்கல.
ஐயா சொல்லுங்க. எங்கடா இருக்கீங்க? ஐயா உடனுக்கு வெளில தாங்க இருக்கோம். சரி, அந்த பொண்ணிய ஊருக்கு வெளியில கொண்டு போய் அவ கழுத்து அறுத்து போட்டுருங்க. ஐயா கொன்றுவாயா? ஆமாண்டா. அவ வெளியில வந்து வாயை திறந்தா ஏன் உயிர் போயிரும்டா. அந்த பொண்ணியோட கதையை முடிச்சிட்டு அப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. என்னடா புரிஞ்சுதா? சரிங்க. ஆறுபடை வீடு கொண்ட முருகா. ஏய், ஐயா அந்த பொண்ணை போட்டு தள்ள சொல்லிட்டாரு. போட்டு தள்ளின உடனே பணத்தை கொடுப்பாரு. வாங்கின உடனே இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். ஓகேவா? வாங்க. பூட்டி இருக்கு. எங்க போயிருப்பாங்க? அவங்க யாரும் ஆபீஸ்க்கு வரலையா? எப்போ வருவாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை இவனுங்க தான் பணத்தை எடுத்துட்டு போயிருப்பானுங்களோ? அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலாம். குமரன் பேசுறான். சொல்லு குமரா. அப்பா, இங்க ஒருத்தருமே இல்லப்பா. ஆபீஸே பூட்டி இருக்குப்பா. என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, இங்க யாருமே இல்ல. அப்பா, இவனுங்க தான்ப்பா பணத்தை எடுத்துட்டு போயிருப்பானுங்க. நான் நேர்ல வர்றேன்ப்பா. என்னாச்சுன்னு? என்னாச்சு மாமா? ஆபீஸ் பூட்டி இருக்காமா? எல்லாம் போச்சு. இந்த ராசாத்தி ஊருக்கு நல்லது பண்ண போறேன்னு சொல்லும் போதே நினைச்சேன். அவ என்னைக்கு ஒரு விஷயத்தை ஒழுங்கா பண்ணிருக்கா? ஃபேக்டரி வச்சு ஏதோ கொஞ்சம் பாத்துட்டு இருந்தா, நீங்க அவளை தலையில தூக்கி வச்சு ஆடுனீங்க. அவளுக்கு ஏதோ ராணி ஆன மாதிரி நினைப்பு. அதான் ஊருக்கு நல்லது பண்றேன்னு நம்மள தலகுனிய வச்சுட்டா. மரகதம், கொஞ்சம் பொறுமையா இரு.
இதுக்கு மேல எப்படிங்க பொறுமையா இருக்கிறது? அவ ஒரு ஃப்ராட் கம்பெனி அறிமுகப்படுத்தி இவ்வளவு பெரிய பிரச்சனையில நம்மள சிக்க வச்சுட்டா. ஊர்க்காரங்களுக்கு என்ன சொல்லி சமாளிப்பீங்க? நீங்க போய் ஊர்க்காரங்க கிட்ட பேசி வாக்கு கொடுக்காம இருந்தா கூட நம்மள ஒரு பைய கேள்வி கேட்க முடியாது. சரி, வாக்கு தான் கொடுத்தீங்க. அந்த பணத்தை எதுக்காக இங்க கொண்டு வந்தீங்க? கோயில்லயே வச்சு ஒரு ஆளை பாதுகாப்புக்கு வைக்க வேண்டியதானே? பொது பணம் தானே, அத பொதுவா வைக்கிறது தானே நியாயம். நீங்க எதுக்கு வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க? நீ இதெல்லாம் நேத்தே சொல்லிருக்கணும். இப்ப வந்து அப்படி பண்ணிருக்கலாம் எப்படி பண்ணிக்கலாம் சொல்லி விளக்கம் சொல்லிட்டு இருக்க. மா, இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சுமா. இனிமே எப்படி எல்லாரையும் சமாளிக்கலாம்னு சொல்லுங்க. ஆமாக்கா, நான் பிரச்சனை வரும்னு தான் வேண்டான்னு சொன்னேன். என் பேச்ச கேட்காம போனீங்கல்ல, இப்ப மட்டும் எதுக்கு என்கிட்ட வந்து கேக்குறீங்க? அப்போ போலீஸ்ட போறதுதான் ஒரே வழி. ஆமாண்டா, உங்க அக்கா ஃப்ராட் கம்பெனி ஆளுங்களை கொண்டு வந்து சிக்கலை இழுத்து விட்டுட்டா. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல மொத்த குடும்பத்தையும் உட்கார வைக்கணும். அதானே அவளோட பிளானு. என்னோட பிளான் டி அது.